இன்றைக்கி வீட்டில் எப்படி சூப்பரான சத்து மாவு கஞ்சி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் அளவு சத்து மாவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ அதே இதில் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக அதுக்கு தான் முன்னாடியே தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அது கட்டி கட்டி ஆகிடும். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது நல்லா வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அது கூடவே இன்னும் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டி இருந்தால் அது எல்லாத்தையும் உடச்சி விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா தண்ணியாக இருக்கணும். இது மாதிரி நல்லா தண்ணி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடணும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் தண்ணியாக ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு நம்ம அந்த பவுல் எடுத்து அதில் வச்சுக்கலாம். இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. சிம்மை லோவில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கும்போது உங்களுக்கு அது அடிப்பிடிக்காது. சப்போஸ் நீங்கள் ஹையில் வச்சுட்டிங்கன்னா நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அதனால் லோவில் வச்சு நீங்கள் கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு கிண்டலாம். இப்போ நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா குக் ஆகுது. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக பால் சேர்க்குறேன். உங்களுக்கு பால் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். பால் சேர்க்காமல் கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சமாக வேணுன்றதுனால நான் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் தான் பிடிக்கும்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சத்து மாவு கஞ்சி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.